நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்ப்போம். பை சைக்கிள் தீவ்ஸ் அதுங்கிற ஒரு இத்தாலி படம். தமிழில் வந்து சைக்கிள் திருடர்கள். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு நகரப்பகுதி, அங்கே கணவன் மனைவி 12 வயசில் ஒரு பையன், இப்படி ஒரு அழகான குடும்பம். கணவனுக்கு சரியான வேலை அமையலை, அதனால் கொஞ்சம் குடும்பம் வந்து கஷ்டப்படுது. இந்த நேரத்தில் அவருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து போஸ்ட் ஓட்டுற வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம். ஆனால் அதுக்கு வந்து சைக்கிள் வேணும். சைக்கிள் வேணும்னா அதுக்கு வந்து பணம் ரெடி பண்ணணும். மனைவி என்ன பண்ணுறாங்க, தனக்கு தாய் வீட்டு சீரமாக கொடுத்த பெட்ஷீட்டு சும்மா தான் இருக்குது, அதை விற்று பணத்தை ரெடி பண்ணி சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. இவன் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வேலைக்கு போவான். 12 வயசு பையனும் அப்பப்போ அப்பா கூட போயிட்டு வருவோம். அப்படி அந்த பையனுக்கு சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும் போல். அதை வந்து க்ளீன் பண்ணுறது, அதை வந்து ஓட்டி பார்க்குறது, சும்மா தள்ளி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் அந்த பையனுக்கு அந்த சைக்கிள் மேலே ஒரு ஈடுபாடு. ஒரு நாள் வந்து ஒரு செவுத்தில் வந்து ஏணி வச்சு அதில் ஏறி போஸ்ட் ஓட்டிருக்கும்போது கீழே சைக்கிள் ஓரமாக விட்டுருப்போம். அப்படி திருட வந்து அதை கவனிச்சுட்டு இருந்து டக்குன்னு எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இவர் இறங்கி வர்றதுக்குள்ளே அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு பாப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுவான். அப்படி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அப்படி அவங்களும் வந்து நீங்கள் யாராவது சந்தேகப்பட்டால் உடனே தகவல் கொடுங்க, அது மாதிரி உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அந்த சைக்கிள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கூட வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து விசாரித்து நாங்கள் வந்து உங்கள் சைக்கிளை வந்து வாங்கி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவான், வீட்டில் சொல்ல மாட்டான், மனைவியிட்ட சொல்ல மாட்டான். சைக்கிள் இது மாதிரி காணாமல் போச்சு என்ன சொன்னால் அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. சைக்கிள் வந்து கடையில் விட்டுருக்குறேன், ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இவன் வேலைக்கு போகாமல் சைக்கிள் இப்போ எங்கெல்லாம் சைக்கிள் எடுத்து வச்சுருக்காங்களோ சைக்கிள் ஸ்டாண்டில் அங்கெல்லாம் போயிட்டு தேடுவான். பையன் டவுட்டு, என்னடா அப்பா சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு கூடவே போவான் தெரியாமல். அப்பா ஒவ்வொரு சைக்கிள் கடையாக போயிட்டு சைக்கிளை பார்த்துக்கும்போது இவனும் கூடமே போய் பார்ப்பான். பையன் பின்னாடியே வர பார்த்துட்டு இப்போ தான் அப்பா சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், சைக்கிள் இது மாதிரி தேடிட்டாங்க, அம்மாவோட சொல்லிடாத, நம்ம பேசி தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ என்னென்னா ஒரு வாரம் ஆச்சு. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கெடு வச்சுருவாங்க. ஒரே ஒரு நாள் தான், அதுக்குள்ளே சைக்கிளோடு வந்தால் வேலை, இல்லைன்னா வேலை இல்லை, அதை வேறு ஆள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சைக்கிளை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கடைசி கட்டம். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அங்கே வந்து கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஒரு ஸ்டாண்டு, அங்கே வந்து 1000 கணக்கான சைக்கிளில் வந்து நிறுத்துவாங்க. அப்படி அந்த சைக்கிள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பையன் தூரமாக நின்று சைக்கிளை வந்து பார்த்துட்டு பையன் அவனுக்கு தெரியும், அவன் சைக்கிள் எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அப்போ அவன் ஒரு இடத்துல வந்து சைக்கிள் ஏதாவது நம்ம சைக்கிள் எதாவது இங்கே இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கடத்துக்கு அப்புறம் காலையில் ஆச்சு, மதியம் ஆச்சு, பசி வேறு. என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புவார். இது உடனே சைக்கிள் சொந்தக்காரன் பார்த்துருவான். சைக்கிள் திருட சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறான்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா பொதுமக்களால் ரவுண்ட் பண்ணி அவனை தரும்படி கொடுப்பாங்க. பையன் தூரமாக இருந்து பார்த்துட்டு ஐயோ அப்பா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்பா அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுது கலாட்டாக பண்ணுவான். ரொம்ப அழுது அப்படியே என்ன சொல்கிறது, ஏன்னா அப்பா அடி வாங்கும்போது பையனுக்கு எப்படி இருக்கும். சரி, அவங்க அந்த சைக்கிளோட உரிமையாளர் என்ன பண்ணுவோம், அப்படி சரி பையனுக்காக ஒன்று சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஜனங்கள்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க. அப்பா அடி வாங்கிட்டு அவருடைய உடம்பு சட்டையெல்லாம் எல்லாம் கிழிஞ்சி தலைமுடியெல்லாம் கலைஞ்சி ஒரு திருடுங்கிற ஒரு குற்ற உணர்வோடு ஏற்படும். இப்போ பையன் வந்து அப்பாவை மனசை தேற்றி சைக்கிள் ரொம்ப தேட வேண்டாம், போன போயிட்டு முதல்ல தேறி பாருங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டி போகும். பையன் கூட அப்படி பின்னாடி நடக்கும். படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி டேரக்டர்கிட்ட அப்படின்னா, ஹீரோட சைக்கிளில் ஒருத்தன் திருடிட்டான், அதே மாதிரி இவனும் ஒரு சைக்கிளை திருடிட்டு ஜாலியாக வேலைக்கு போகலாமே,
ஏன் வந்து சைக்கிள் திருட முடியாமல் திருடுங்கிற ஒரு குற்ற உணர்வோடு அந்த படத்தை ஏன் முடிக்கணும் அப்படிலாம் ஒரு கேள்வி. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தால் கேளுங்க. பாய்.